சிறு சிறு குப்பைகளை கண்ட இடங்களில் வீசியதாக குற்றம் நிரூபிக்கப்படுவோருக்கு தகுந்த சமூக சேவை தண்டனையை நீதிமன்றங்களே முடிவு செய்யும். KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் அதனை அறிவித்துள்ளார். கால்வாய்களை சுத்தம் செய்வது, சாலைகளை கூட்டி பெருக்குவது, பொது கழிவறைகளை கழுவுவது போன்றவை அத்தண்டனைகளில் அடங்கும். சம்பந்தப்பட்டவர்கள் குறைந்தபட்சம் 2 மணி நேரத்திற்கு துப்புரவு பணியில் ஈடுபட வேண்டும் என்றார் அவர். ஒருவேளை நீதிமன்றம் 4 நாட்களுக்கு சாலையை பெருக்க வேண்டும் என தீர்ப்பளித்தால் அவர்கள் 4 நாட்களுக்கு பெருக்கத்தான் வேண்டும். அமைச்சின் வேலை நடப்பு சட்ட விதிகளை திருத்துவது மட்டுமே என ngா கோமிங் கூறினார். கண்ட இடங்களில் குப்பைகளை வீசுவோருக்கு 300 ரிங்கிட் அல்லது 500 ரிங்கிட் அபராதம் விதிப்பதை விட இதுபோன்ற சமூக சேவை தண்டனைகள் ஆக்கப்பூர்வமான பலனை தரும் என்றார் அவர். அவர்களுக்கு ஒரு பாடமாக விளங்கும் வகையிலும் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த சமூக சேவை தண்டனை விதிக்கப்பட உள்ளது. அது தொடர்பான சட்ட திருத்தம் வரும் மார்ச் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என KPKT ஏற்கனவே கூறியிருந்தது. குப்பைகளை வீசுவோரை அடையாளம் காண குறிப்பிட்ட இடங்களில் CCTV கேமராக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட உள்ளது. மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் என்ரிகோஸின் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் தினசரி வாழ்க்கையை என்ரிகோஸோடு கொண்டாடுங்கள். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும்.